ஹலோ மக்களே! இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. எனக்கும் சரி, நவீலனுக்கும் சரி. அது ஒரு ஒரு தனி ஃபீலே. என்னோட குழந்தைக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். அவனுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு கிச்சனு சாமி பூஜை பண்ணுறது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். அவனுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி அவனையும் குளிக்க ஊற்றி அவங்க அப்பா ட்ரெஸ்லாம் போட்டு கூப்பிட்டு வந்துட்டார். அவர் சாமி கும்பிட்டுட்ருக்காரு இப்போது. வீட்டில் வந்து பிரசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். கேசரி தான் எடுத்துக்கிட்டேன். நான் வேண்டியிருந்தேன் இந்த மாதிரி பாப்பாவுக்கு பிறந்த நாள் வரும்போது கொடுக்குறேங்கிற மாதிரி. கேசரி அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே அவனுக்கு குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டேன். அவனுக்குன்னு இல்லை, எல்லோரும் சாப்பிட்றதுக்காக தான், வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புறதுக்கு குலோப் ஜாமுனும் இது வந்து கேசரி கிளறது கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக. என்னதான் இருந்தாலும் நாம் குழந்தைக்குன்னு பிறந்த நாள் வரும்போது அது ஒரு தனி ஃபீலாக தான் இருக்குது. நானுமே என் பிறந்த நாளைக்கு கூட நான் இவ்வளோலாம் பண்ண மாட்டேன். நான் 2 நாளாக அவனுடைய பர்த்டேக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணோம் அது பண்ணோன்னு யோசித்து ஒன்று ஒன்றா. அதுக்கப்புறமா எங்களுடைய ஃபேவரட் இந்த சிவன் கோயிலுக்கு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக வந்துட்டு அர்ச்சனை வாங்கி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு பிரசாதம் வந்து வரவங்க எல்லாருக்கும் கொடுத்தோம். அங்கே குழந்தைங்க வந்து அது ஏதோ பாடசாலை மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரேயர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நவிலனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அங்கே இருந்த பசங்கள்லாம். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக சாமியை கும்பிட்டுட்டு சாமியை வந்து சுற்றி கோயிலை சுற்றி தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நவில அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நவில நாங்கள் விட்டுட்டு நான் வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டி இருந்தேன். இந்த மாதிரி இருக்கவங்க நீடிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு பைக்லேயே வச்சு ஒன்று ஒன்றா கொண்டு போய் கொடுத்துருந்தோம். இதுவே வந்து ஒரு மனநிறைவாக இருந்துச்சு. பெரிய ஒரு செலிப்ரேஷன் பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு அப்புறம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வெளியில் இருக்கவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்ததும் எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்துச்சு. இது வந்து கேக் 2 கிலோ வாங்கியிருந்தோம். ரெட் வெல்வெட் கேக் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா அம்மா அப்பா எல்லா ரிலேட்டிவ்ஸு எங்கள் பெரியம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வச்சு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கூப்பிட முடியாது, வீட்டுக்குள்ளே தானே பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு நவீலன் வந்து அந்த ஹாப்பி பர்த்டே சாங் பாட ஆரம்பித்ததுமே அவன் தனி ஒரு குஷி ஆகிட்டான். செம்மையாக சிரிச்சிட்டு அவன் ஒரு மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், இவன் ரொம்ப பண்ணுவானே, இவன் வெட்டுவானா மாட்டானா, நம்ம கொடுக்குற டைமில் தான் வந்து அழுகுறது இதெல்லாம் பண்ணுவான். இவன் வந்து அந்த கை தட்டுறது பாட்டு பாடுறது இதெல்லாம் பார்த்தோன்னே ஜாலியாகிட்டான். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவன் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அவனை கேக் கொட்டிட்டு எல்லோரும் அவங்கவுங்க கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, பெரியம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து கிஃப்ட்ஸு எல்லாமே ஷேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கிஃப்ட்ஸுமே அவனுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஷர்ட்ஸு ட்ரெஸ்ஸெல்லாம். கடைசி நேரத்தில் இந்த பாப்பர்ஸ் எப்போ பார்த்தாலும் சொதப்புது. நான் போன வாட்டியும் சொதப்புச்சு, இந்த வாட்டியுமே நாங்கள் என்ன பண்ணோன்னா அதை வந்து உடைக்க முடியல. நானே ஓட்டையை போட்டு கொடுத்துட்டேன். அப்புறமா என் தங்கச்சி வந்து அது வீடியோ எடுக்கும்போது அதில் போட்டு வீடியோ எடுத்தா. அதுக்கப்புறம் மெயின் நம்மளுடைய இதுவே வந்து பிரியாணி. எஸ்எஸ் ஹைதராபாத்தில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். வீட்டில் செஞ்சிட்ருக்க முடியாது, டைம் ஆகிடும். ஆல்ரெடி எனக்கு செம்ம டயர்டு, 2 நாளாக வந்து மஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்ததில். ஸோ அதனால் அது மாதிரி பக்கெட் ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த பக்கெட் வந்து 8 to 9 பர்சன்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2600 ருபீஸ் சொன்னாங்க. ரொம்பவே தாராளமாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு மீதியுமே இருந்தது. நாங்கள் மறுநாளைக்கும் வந்து சூடு பண்ணிலாம் சாப்பிட்டோம். ரொம்ப தாராளமாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எஸ்எஸ் ஹைதராபாத் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட வந்து 2 பிரெட் அல்வா, 2 ரைத்தா, 2 கத்திரிக்காய், அதுக்கப்புறமா வந்து எக்ஸு, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் 65 இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. தாராளமாகவே இருந்தது. உட்காந்து பொறுமையாக வந்து கதை பேசிக்கிட்டே எல்லோரும் ரவுண்டாக சுற்றி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் பசங்களுக்கு எல்லாேருக்கும் வீட்டுக்கு கொடுத்தும் அனுப்பிச்சோம். இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும்போது எப்படிலாம் யோசித்து என்னென்ன பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த சாப்பிட்றது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கே எங்களுக்கு 12 மணி ஆகிடுச்சு. நவீலனுமே வந்து அழகாக வந்து உட்காந்துட்டான். உட்காந்து சாப்பாடு போட்டு கொடுத்ததும் அவர் பாட்டுக்கு தனியாக ஒரு லோகத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு பிரியாணினா என்னன்னே தெரியல. அவன் மற்ற சாப்பாடெலாம் நம்ம உட்காந்து ஊட்டி அவன்கிட்ட கஷ்டப்படணும். பிரியாணினா அவனே சாப்பிட்டுடுறான். ரொம்ப அழகாக போச்சு இந்த நாள்.